அதாவது சூரசம்ஹாரம் அண்ணன் சொல்கிறாரு. அது ஒவ்வொரு வானாசுரன் பண்டாசுரன் ஒவ்வொருத்தர் அரக்கர்கள் அசுரர்களும் இருக்கிறாங்க, அது கூட சேர்ந்து கிண்ணர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது அரசியலில் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் 356. ஆனால் 356 பாஜக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 356 என்ற சம்ஹாரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியாது சார். அதை பயன்படுத்தவில்லை. பாஜக மனதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த முருக மாநாடு உணர்த்துவது என்னன்னா, நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தில் கடைசியாக எல்லா பிணிகளும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய், ஈரேல் உலகம் எனக்கு உறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா, மன்னார் அரசரும் மகிழ்ந்துறவாகும். இதுதான் என்னால் இருக்கணும். முருகனுடைய அந்த மாநாடு உலகத்தில் மட்டுமல்ல தமிழக மக்களும் அமைதியும் அன்பு மார்க்கம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த முருக மாநாடு. முருகனுடைய அந்த பணிகளுக்கும் சேவை செய்த பண்டாரங்கள், சித்தர்கள், ஞானிகள், பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களையும் போற்றும் விதமாக ஸ்டால்கள் போடப்படுகின்றன. அனைவரும் நீங்களும் கூட வருகலாம். அண்ணன் துரைப்பாணி கூட வந்து பார்க்கலாம், நாகநந்தினி கூட வரலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பார்த்தாதான் என்ன இருக்குது என்பது தெரியும். ஆகவே நாங்கள் இங்கிருந்து நீங்க பேசி நீங்க போடுற ஸ்டாலை பார்க்கறதுக்கு நாங்க வரணுமா? என்ன நூல்களை படிங்க. ஏன்னா அறநிலையத்துறையை பொறுத்தவரை எந்த கோயிலுமே சமயங்களை சார்ந்த நூல்கள் விற்பது இல்லை, நூல்களை விட வெளிவிடுவது இல்லை. ஆகவே தான் இதுவரையிலும் இந்து சமய நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஐயா அந்த நூல்கள் கண்ணாடி அறையில இருந்து தூங்கிட்டே இருக்கின்றது. அது மக்களுக்கு விற்பனை செய்வதில்லை. பழனி முருகன் கோயில் பஞ்சாமிர்தம் இலவசமாக கொடுக்க வேண்டும், ஆனால் கொடுப்பதில்லை. கடந்த வருடம் நாங்கள் பேசிய பிறகுதான் பழனி முருகன் கோயிலில் ஒரு 10 ஒரு 50 பேருக்கு இலவசமாக பிரசாதம் பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க. பஞ்சாமிர்தம் சாப்பிட்டால் நோய்களை தீர்க்கும். ஆனால் ஆஸ்பத்திரி மூடிடலாம் சார். பள்ளியில பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா முருகன் மாநாடு நடத்தினா பிடி நீங்கிரும், பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா நோய் நீங்கிரும். தமிழ்நாட்டுல இந்தியாவுல எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரி க்ளோஸ் பண்ணிடுங்க, முருகன் மாநாடு நடத்துங்க. அது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை வேற, நடப்பு என்பது வேற.